ரெடி தானே? ஓகே இல்ல? தமிழ்நாட்டில் மலையோர பகுதிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வேட்ட கேஸ் பதில் கிடைக்காமல் எல்லாம் கூலி வேலைக்கு போறாடா. நாட்களாகி காதுல ஹெட்செட் வேற. எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. நீ கொண்டு போய் கொடு. யாரையா அவங்களா? ஒருத்தன் நமக்கு தெரிஞ்ச முகேஷ்குமார், இன்னொருத்தன் டீ கடைக்காரன் பரமனோட பையன். ஒழுங்க மரியாதையா டீ போட்டுட்டு இருந்தான். இப்ப இவங்க கூட சேர்ந்து உருட்டாம போயிட்டான். இவர்கிட்ட அன்னைக்கு பாஸ்கர் வீட்டுல கடை சாப்பிட்டவங்களோட லிஸ்ட் இருக்கு. அப்படியா சார்? அது எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார், நான் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல, அந்த லிஸ்ட்ல உங்க அப்பா அம்மா யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவேன். புரியுதா? டேய், நீ எல்லாம் கூலி வேலைக்காவது போலாம்ல? போலாம். வந்துடுறானுங்க இப்ப இந்த மாதிரி போய் நில்லு. கேமரா எடுத்துட்டு. என்ன அதாவது வரலையா? வாசனையே வரல. வாடா போலாம், மூடியே போயிருச்சு. ஆஹா, என்ன எல்லாரும் வாட்ஸ்அப் தான் பாக்குறீங்க போல. நிறைய புத்திமதி சொன்னேன் சார், ஆனா இவங்களாம் உருப்பட போறது இல்ல. சரவணன் சார் எங்க? சார் ரேஞ்ச் ஆபீஸ் போயிருக்காரு. ஆஹா, அப்படியா? அப்படின்னா நானும் கிளம்புறேன். என்ன ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஜாலி ஜாலியா நில்லுங்க. ஹை ரேஞ்ச் தானே? இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட லட்சணம், ஃபாரஸ்ட். அதனால எங்களுக்கு ஊருக்காரங்களோட சாபமும் திட்டம் எங்களுக்கு கிடையாது. சீட்டு விளையாடுறவங்க கிட்ட பிக் பாக்கெட் அடிக்க முடியாட்டியும் நாங்கள் எங்கே சூப்பராக ஹாப்பியாக இருக்கோம் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் எப்பவும் இப்படி தான். அது லா அண்ட் ஆர்டர் ஆனதுலேருந்து அப்படியே தான் இருக்கு. நம்ம பாஸ்கரோட கேஸ் என்னாச்சு? அவனை பிடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை சார். கிடைச்சா நான் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். வாட்ஸ்அப்லாம் ஒன்றும் அனுப்ப வேணாம், நான் அப்படியே போகிற வழியில் கேட்டு போகலான்னு. இல்லை, நான் பண்ணுவேன். சரி, அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு மான் கறி இருக்கா? விலை கொட்டி மாங்காய் வேணுமா? சரி, நான் வரேன். சரி வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் ஏறி இறங்குறத பார்த்தா நம்ம சரவணன் சாரோட வேலை போகிறது கன்ஃபார்ம். வர்றானே, என்ன நடக்க போகுது? நிறுத்து. ஃபாதர், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் ஃபாதர். ஆசீர்வாதம் இருக்கட்டும். நான் ஃபாரஸ்ட் வண்டின்னு நினைச்சேன். ஃபாதர் பயங்கரமா பிஸியா இருக்கீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதான் ஃபாதர், நீங்க வேற ஏதாவது சர்ச்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ ஊர் மக்களுக்கு போய் சொல்றதும் வீட்டில் போய் ஆசீர்வாதம் பண்றதும் இல்லை. இருந்தாலும் நல்லா இருக்கு. ஒரு வீட்லயும் ஆம்பளையா இல்லையா? எல்லாருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? காட்டு மாடு சாப்பிட்டு. இந்த இருந்த மரியாதை இப்போ யாரும் ஊர் மக்கள் கொடுக்கறது இல்லை. காட்டு மாடு சாப்பிட்ட ஃபாதர் யாருன்னு அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் சாப்பிட்டது மசால் தோசை ஒன்றும் இல்லை, காட்டு மாடு இல்லை. மரியாதையா ஃபாதர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த எல்லாரும் இப்போ காட்டு மாடு ஃபாதர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் இருந்ததுனால தான் அன்னைக்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். இல்லாட்டினா நான் இன்னைக்கு உள்ளே எல்லாம் இருந்திருப்பேன். அன்னைக்கு காட்டு மாடு கறி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. சொன்னா நல்லா இருக்கும். நீ அதிகமாக என்கிட்ட பேசாத. எனக்கு புரியுது எல்லாரையும். என் கூட இருக்க ஆள் கூட ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. சர்ச்சில் இப்போ யாருமே இல்லை. தனியா சர்ச்சுக்குள்ள இருந்து எனக்கு போர் அடிச்சே போச்சு. நான் வேணும்னா பெங்காலி அனுப்புறேன். அவருக்கு நல்லா தமிழ் தெரியும், வெரி ஃப்ளூயண்ட். இங்க வா. என்ன உன்னுடைய பாவ மன்னிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஃபாதருக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் அன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்டேன். அப்ப நீ ஒன்று பண்ணு, அடுத்த பாவ மன்னிப்புக்கு பாவம் பண்ணிட்டு வா. வந்துட்டான் பாவ மன்னிப்பு அது இது. நான் வேணா ஜீப்ல கொண்டு போய் இறக்கி விடவா? இன்னும் வேணாம். காட்டு மாடு சாப்பிட்டா பாவ மன்னிப்பு கொடுப்பீங்களா இல்லையா? அப்ப தெரியும். கர்த்தரே எங்களை காப்பாத்துங்க, எல்லா சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுங்க. ப்ரேயர் பண்ணும்போது கூட ஃபோனை நோடுறதுல குறைச்சலே இல்லை. உன்னோட ஃபோன் விளையாட்டு அதிகமாயிட்டே இருக்கு. உங்க அப்பா இல்லாதது வசதியா போச்சு. அம்மா, அவ எப்பவுமே ஃபோன்ல வாட்ஸ்அப் தான் பாக்குறா. ஓ, வந்துட்டாரு கீவர்கீஸ். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்காக என்ன திட்டுறீங்க? என்னது? எனக்கு பசிக்குது, இல்லைன்னா நான் போய் படுக்கிறேன். உனக்கு படிக்கும் போதும் ப்ரேயர் பண்ணும்போது மட்டும்தான் பசிக்கும். என்ன அங்க சத்தம்? ஒருவேளை பண்ணியா இருக்குமோ? வரப்பு முழுக்க குழி தானே. உங்க அப்பா இல்லாத விஷயம் காட்டுல பன்னிங்களுக்கு கூட தெரிஞ்சிருச்சு. என்ன கனவு கொண்டு நீங்க சிரிக்கிறீங்க? பசங்க ஏதாச்சும் காஸ்ட்லியாக விளையாடுற பொருள் எடுத்தாங்கன்னா பெரியவங்க அது கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு வாங்கிடுவாங்க. பசங்க எவ்வளோ அழுதாலும் அதை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்தாங்க உங்கள் அம்மா. உன்னை பிடிச்சி வலிச்சிட்டு போகிறது இன்றைக்கி என் கண்ணில் இருக்குது. அன்றைக்கி நீ அழுது போது நானும் ரொம்ப அழுதேன். ஏன் நிறுத்திட்டீங்க?
எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு, அதனால. வாழ்க்கையில அன்னைக்கு மட்டும்தானே நான் அழறத நீங்க பாத்தீங்க. என்ன சிரிக்கிறீங்க? கல்யாணம் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்த அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ணாலே எல்லாம் சரியாயிடும்னு. ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு ரீனா கிட்ட பேசவே. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இன்னொரு ஆளோட வாழ்க்கை ஏன் கெடுக்கணும்னு. மறந்துட்டேன். அப்ப மறந்துட்டீங்களா? அப்போ மறக்க வேணாமா? யாராக இருந்தாலும் மறந்துடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மறந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. சும்மா அடுத்த யோசனை வர வரைக்கும் இருக்கிற ஒரு சின்ன கேப் தான். அது இல்லாமல் என்ன? கரெக்டு தான். அது எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு? இந்த மாதிரி தனியாக இருக்கிற நேரத்தில் தான் அப்பையும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அடுப்புல நெருப்பு இருக்கு, நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இல்ல, உங்களோட பிளான் என்ன? பிளான்? என் பிளான் என்னன்னா, இந்த ஊரே ஃபயர் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நல்லா ஃபயர் ஆகி ஊர் சாம்பல் ஆகும்போது அந்த சாம்பல் எடுத்து நான் விபூதியாக பூசுவேன். நம்ம ஊர் சர்ச்சில் இப்படி பண்ணுவாங்களா, அப்படி தான் நான் பண்ண போகிறேன். அப்ப இங்கேருந்து போற மாதிரி இல்லையா? போகணும், போய் தானே ஆகணும். கூட்டு போகிறதுக்கு ஆள் வரட்டும். யாரு? என்னங்க இங்க பாருங்க. ஐயோ, என்னங்க? தேங்காய் போட்டுருக்கலாம்ல. யாரெல்லாம் இங்க வராங்க? இது இன்னும் ஆளுங்க வராங்களா? இது எனக்கே பார்த்தாத. கொஞ்சம் போய் ஒளிஞ்சுக்குங்க. கெஸ்ட்டுங்களை வச்சுக்கணும். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஊரெல்லாம் பல தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்காங்க போலீஸ், ஃபாரஸ்ட்னு ஒருத்தரா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இவன் பொண்டாட்டியை கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். எல்டோ பேசிலு அங்க பாரு, ஆட்டோ பிடிச்சி வரான். கடவுளே, என் வீட்டுக்காரு இல்ல, நான் தான் பாஸ்கர். என் புருஷன். கரெக்ட் டைமுக்கு பென்னி வந்துட்டானே. சாச்சா சிஸ்லி, அழுவாத. என்ன இது? நான் இங்கேருந்து போனா கூட பக்கத்துல தானே இருக்கேன். அன்னைக்கு மரத்துல அந்த ஓனாவை அடிக்கும்போது நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்க. அது உனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான். இன்னைக்கு நான் காட்டெருமையை தானே போட்டிருக்கேன், அதனால நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டேன். அப்படிதானே? ஏய், ஏதாவது நடக்குமா? இதுக்கப்புறமும் நடக்கும்னு தோணல. ஐயோ சிஸ்லி, அழுவாத. தண்ணியெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் எவ்வளவோ இருக்கு. இவன் எப்போ உள்ள போனானே தெரியலையே. பென்னியை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தாலும் அவன் இல்லாத இந்த 2 நாள் நான் ஹாப்பி தான். ஐயோ, நான் நேத்து கூட இந்த பக்கம் போனா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை பார்க்கவே இல்லையே. என் வாழ்க்கை நாசமா போனா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அட என்ன சிஸ்லி, இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கூடாதா நீ? இன்னும் அவளுக்கு ஜாஸ்தி ஆயிடுது. சூப்பர் தான். கதவை தரடா, நாங்க பார்க்கணும். உங்களோட இவ்வளவு பெரிய பிஸி ஸ்கெடியூல்ல எனக்காக டைம் ஒதுக்கி வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ஜோ, நீ தான் இதுக்கு தலைவனா? பாத்தீங்களா, பழைய காமுகனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஏதோ தப்பு பண்ணானா? ஏண்டா அந்த காலனி சைடுல இருந்து யாரையும் கூப்பிடலையா? நீ கூப்பிடல அவங்கள? என்னடா பொறுப்பே இல்லாம இருக்கா? என்ன பாஸ்கரா? ஏய் சிசி, இல்ல ரீனா, நீ ஏன் அழுவுற? அட இதுதாங்க இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை, எதுனாலும் அழுதுரும். நம்ம ஊர் சாதா ஜெயில இந்த பாஸ்கரை ஒன்றும் பண்ண முடியாது. அட பென்னி, உன்னை விட்டாங்களா? சிசு, நீ ஒன்றுத்துக்கு பயப்படாத. இதோ பென்னி வந்துட்டான் பாரு, நல்லா கல்லு மாதிரி இருக்கான். நான் தான் நைட்டு சொன்னேன்ல, நாட் இன்ஜூர் டு ஹிஸ் ஹெல்த். நல்ல அடி கிடைச்சது இல்ல? முடி வளர்ந்துருச்சு போல. அப்பா முடியும். அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் போய் திருப்பாச்சி ஸ்டைல்ல வெட்டிட்டு வருவோம். என்ன, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க, வராம போங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா இந்த 2 நாளா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ரீனா சொல்லுங்க. இருந்தாலும் தைரியம் ஜாஸ்தி தான். பட்ட பகல்ல
டெல்லியிலேருந்து தானே பிடிச்சிக்கோங்க. டே பென்னி, உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. அப்புறம் எந்த ஒரு வீரனோட வாழ்க்கை எடுத்தாலும் இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஏதாவது இருக்கணும்ல, கரெக்டு தானே? அடே அப்புறம் அந்த கட்டில் கீழே வச்சிருந்தால சரக்கு, அதில் 2 பேருக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தான் டிஎஃப்ஓவா? வாங்க வாங்க. எஸ், வாங்க வாங்க, வந்ததில் சந்தோஷம். ரீனா, உனக்கு எப்படி இருக்கு? உள்ள போய் கேளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்க விஷயம் தானே, அதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சார், ஸ்டேஷனுக்கு தானே, அந்த ஊருக்குள்ளே போகாதீங்க, ரோட்ல நான் பார்த்துக்கிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே உனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கு, இம்மாரல் டிராஃபிக். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுல, அதனால இவங்களோட தான் போயாகணும். ஓ, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். சரி பார்ப்போம். அண்ணா, டேய், சின்னதாக ஒரு ஆயில் தண்டனை, நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன். அது இல்ல அண்ணா. சொல்கிறா தம்பி. என்னோட சைக்கிள் என்னாச்சு? சார் போகலாங்களா? இந்த இடத்துல மழைலாம் இருந்தாச்சு, அதுவும் இல்லாம குளிர் தானே. பெனி, ஊர்க்காரங்க பேச்செல்லாம் கேட்காத, அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னங்க, நீங்க வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இந்த ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி நீங்களே என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்னங்க? என்னடி பண்ற? சாரி. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு. என்ன ஒரு கொசு போட்டு புழிஞ்சு எடுத்துட்டானுங்க. எங்க நல்லா அடிச்சாங்களா? ஆமா, நல்லா அடி கிடைச்சது. பாஸ்கர் சொன்னாரே யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு. இந்த பாஸ்கர் ஏன்டி அவ சொல்றது எவனா நம்புவானா? உங்க அப்பாக்காரன் ஜோசம் சொன்னா நம்புவானா? ஆமா. நீ தூங்க வரியா இல்லையா? படு சீக்கிரம் படு. சிசிலி செல்லம், நீங்க ஏன் கல்யாணம் பண்ணல? என்னது? நீயும் பாஸ்கர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ஓஹோ, அப்ப நீங்க இன்னும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? அதுக்கு நீ வேற எதுவும் ஆளை பாரு. ஏண்டி, அவன் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கான். கொஞ்சம் போய் பேசுவான், அதெல்லாம் இப்போ இந்த உலகத்தில் விஷயமா என்ன? உனக்கு குழந்தை பிறந்திருக்கும். இங்க பாருங்க, ஸ்டேஷன்ல கொடுக்காம விட்ட பேலன்ஸ் இங்க நான் தருவேன், பேசாம படுங்க. சிசிலி, ஏண்டி அந்த கதையை பற்றி சொல்ல. சிசிலி பேபி, அந்த கதையை சொல்ல, இங்கிட்ட திரும்ப. நானும் கேட்குறேன். சொல்லணுமா? எதுவுமே தெரியாத அந்த காலம். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும். சொல்றத கேளுங்க. சொல்லு.